ஹாய்! சோஷியல் மீடியா எத ஓப்பன் பண்ணாலும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் பத்தி தான் பேச்சா இருக்கு. ஆனா, எனக்கும் ஒரு கடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்க வீட்ல வளர்த்த நாட்டு நாய் என்ன பண்ணுச்சு, நான் அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடுவுல கொண்டு போய் நான் கைய விட்டா என்ன பண்ணும், அது வந்து தெரியாம பல்லு பட்டுருச்சு. அவன்லாம் கடிக்கலாம் இல்ல, தெரியாம தான் பட்டுருச்சு. ஸோ, அதனால நான் 5த் படிக்கும்போது தொப்புல சுத்தி ஊசி போட்ட ஞாபகங்கள்லாம் இருக்கு. எங்க அப்பா பாவம் பெர்மிஷன் கேட்டு என்ன அவ்வளோ தூரம் கூட்டு போய் இன்ஜெக்ஷன போட்டு கூட்டு வந்து விட்டுட்டு போவாங்க. அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ பார்க்கும்போது பாவமா இருக்கு. "ஏன்டா கடிக்கிறீங்க? நீங்க பாட்டு இருக்கலாம்லடா" அப்படி இருந்தது. இவனுங்கலாம் இல்லாம இருக்கிறதும் கஷ்டம் தான், இருக்கிறதும் கஷ்டம் மாரி ஆக்கிட்டாங்க. பாவமா இருக்கு அவனுங்களலாம் பார்த்தா. ஸோ எங்க வீட்ல எல்லாருக்குமே டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே உயிர் பப்பி இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அவனுங்கலாம் எனக்கு பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. "ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் ப்ளீஸ்டா கடிக்காதீங்கடா யாரையும்." அப்படி இருக்கு ஒரு ஒரு வாட்டி நான் போம்போது அவனுங்கள பார்க்கும்போதும். ஸோ என்ன சொல்றது? நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. கடி வாங்குனவங்களுக்கு தானே அந்த வலியும், வேதனையும் தெரியும். ஸோ என்ன சொல்றதுன்னே ஒண்ணும் புரியல. அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்குனேன். இந்த அஞ்சர பெட்டி மாரி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஒரு வாட்டி கொத்தமல்லி எடுக்கும்போது புதினாவ மறந்துருவேன். ஒரு வாட்டி இஞ்சி எடுக்கும்போது பச்சை மிளகாவ மறந்துருவேன். திருப்பி திருப்பி ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சர பெட்டி மாரி இது மாரி இருக்கே! இதில எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாமேன்னு சொல்லி இத ஒண்ணு வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருக்கு. வாஷ் பண்ணிட்டு இப்ப தான் எல்லாத்தையும் பொருளெல்லாம் போட்டு வச்சேன். கையில அந்த புடி மாரியும் இருக்கு. ஈஸியா தூக்கிக்கிறதுக்கு. பட் எனக்கு அது யூஸ் ஆகுமான்னு தெர்ல. இந்த மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.